சாஸ்திரிகள் பணிந்தரே இயேசுவானிடனாய் பிறந்தார் இறைவன் யோதியாய் உதித்தார் கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணிலும் சேர்த்திடுவார் லோகத்தை மீசிடவே சிலுவையில் தொங்கும் இயேசுவை காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா கண்மலை உச்சியில் அல்லேலூயா ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா கண்மலை உச்சியில் அல்லேலூயா ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும் நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா
அந்தி அழகும் பெருகும் நான் துடித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் ஸ்டார்ட் பண்ணு பக்கத்துல வரும் வந்து
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Check. Check. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Check. 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 Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. God is spoken. Hallelujah. Praise the Lord. Thank you. Hallelujah. Spoken. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Spoken. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. பெரியவனுக்கு விடனெல்லாம் நீதானே Hallelujah. சிறுமைப்பட்டவனுக்கு Hallelujah. எல்லாம் நீ Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயைப் போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. தகப்பனைப் போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. Praise the Lord. ஒரு தாயைப் Hallelujah. தெய்வம் நீரே. ஒரு தகப்பனைப் போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதே. Praise the Lord. உம்மை துதிக்காம நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரிக்கலாம். ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேர ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த 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 பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களை உயர்ந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் உமைராவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடியாருக்கு தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரீருடைய தயவு எங்களை நடத்தும்படியாக எங்களை தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபாசனாலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வருகையாவது கற்று துரிதப்படுத்துங்க. உம்மை ஆராதிக்க உதவி செய்க. ஏறெடுக்கிற ஒவ்வொரு வேதவசனங்களுக்காக பாடல்களுக்காக அப்பா விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் அடியார்களை நிற்க செய்யும்படியா உம்மை துதிக்க கிருபை செய்யும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிற ராஜா. நீரே காத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க உயர்த்துங்க. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா அம்மாக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.
Praise God. Hallelujah. Hallelujah. Stotram. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Stotram. நன்றி நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரம். சரி, சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. நன்றியோடு ஸ்தோத்திரம். சரி, கிறிஸ்துமஸ் காலகட்டமாக இருந்ததுனால இந்த பாடலை பாடி பிறகு நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மிகப்படுத்தலாம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், தங்கள் மந்தையை காத்திருக்க. மீட்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவதில் அதன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவதில் அதன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். பொன்பொருள் தூபவர்க்கும் வெள்ளை கோலமும் காணிக்கையே. பொன்பொருள் தூபவர்க்கும் வெள்ளை கோலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றேன், வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றேன்,
சாஸ்திரிகள் பணிந்தனரே இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாம் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் அவர் வாக்கு மாறாதவரே யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே கண்ணிமை நேரத்திலே நம்மை வெண்ணிடம் சேர்த்திடுவார் இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உனக்காக எனக்காகவும் மனிதனான இந்த மண்ணிலே இருந்த நன்னாளை போற்றி பாடிக்கொண்டிருக்கிற நாட்கள்ல அநேகர் கேரஸ் நிமித்தமா பவனி அதாவது கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் கேரஸ் போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமிமான் புகழ்பார் பிறந்தார் பிறந்தார். சரி, ஒரு பாட்டு பாடுறேன். ரெண்டாவது பாட்டு. பிறந்தார் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஆண்டு தொழுவும் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவும் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமே. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமே. விலையேற பெற்ற உடை அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார்.
அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமை பாச வைத்தவரே மனத்தாழ்மை மனக்காரிருளும் எம்மை நீக்கிட மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பெருந்தன்மையுள்ளவரே, ஒருமை தாழ்மை அன்புடன் பெருந்தன்மையுள்ளவரே, தம்மை தாழ்த்தினார். மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. நன்றி ராஜா. வாமாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியம் இன்றி போனாலும் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியம் இன்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே
எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா அம்மை ஸ்தோத்திரி. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்பா இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வனாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவர். அப்பா எல்ரோயி, எங்களை காண்கிற தேவர். அப்பா எங்களை இதுவரையிலுமாய் நடக்கிறவராக, தாங்குகிறவராக, தப்புவிக்கிறவராக இருந்து எங்களை காத்தபடி மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மை துதிக்கிறோம் ராஜா. மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னத தேவன் பா இந்த வருடம் முழுவதுமாய் காத்தீர். இந்த வருடம் முழுவதுமாய் கிருபை செய்கிறேன். மக்கள் நன்றி 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 நன்றி. யாவரும் முழுதால் படையிறார். தேவாதி தேவனுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி 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 நன்றி. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். வனாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறேன் 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 ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கலாம் 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 துதிக்கலாம். நன்றி 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 நன்றி. அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு மை துதிக்கிறோம். மை ஆராதிக்கிறோம். மை மகிமைப்படுத்துகிறோம். வனாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி 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 நன்றி. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறீரையா.
உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு மகிமை, சேனைகளின் கர்த்தாவே உமக்கு மகிமை, சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு மகிமை, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரே உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, தேவரீர் உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஒரு இடத்திலே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் மாதம் இந்த 12 நாட்களை கடந்து வரை கிருபை செய்திரையே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை நடத்துகிறதற்காக, எங்களை தாங்குகிறதற்காக, எங்களை தப்புவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றினதற்காக, உடை தெரிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. மாதத்தின் தேவைகளை உடைய சமுத்திரத்தோடு நீர் வணைந்து கொள்ளும்படியா, நீர் தேவைகளை சந்திக்கும்படியா, ஆதரித்து அப்பா ஆசீர்வதித்து நடக்கும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. உம்முடைய கரம் பலமான காரியம் செய்யட்டும். எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புவிடு. வல்லமையின் தேவன் மகிமையான செய்யும்படியா உடைய சமூகத்தில் ஒப்புவிடுகிறையா. நீரே ஆதரித்து நடத்துங்க. தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்காக, ஒவ்வொரு விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நடத்துவீராக. இந்த எபினேசர் காஸ்பல் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற, இதை கேட்கிற அப்பா எங்களுக்காக ஜெபிங்கையாண்டு வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் யாவரின் குறைகளை நீக்கி உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆதரித்து நடத்துகின்றவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா, நீர் எங்களை ஆதரித்து நடத்தும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் பலப்படுத்தி நடத்தும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே வணைந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று இயங்குகிற உள்ளங்கள் அப்பா, நீர் உதவிக்கரம் நீட்டும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமை பெறட்டும். இந்த 25ஆம் வருடம் கிறிஸ்துமஸ் நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாள், இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே உலகம் எல்லாம் கலந்து போகிறாங்க, உலகம் எல்லாம் பயப்படுறாங்க ஆண்டவரே. என்ன ஆகுமோ, என்ன சம்பவிக்குமோ? ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் மாதத்துல அநேக விபத்துகள், அநேக ஆபத்துகள், அநேக நாச மோசங்களை பார்க்கிற ஜனங்கள் அப்பா, உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவு விண்ணப்பம் இருக்கா? ஜெப குறிப்பு. அவங்கள பார்க்க வந்து சிக்கம் வந்து ஒரு மாதிரி பயத்தில் அட்டாக் மாதிரி இருக்கு. 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாளைக்கு நான் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஜெபிக்கலாம். கர்த்தர் காரியங்களை வகிச்சு வந்தவர். ஸ்தோத்திரம். வேற ஜெப குறிப்பு. கிறிஸ்துமஸ் தேவையான பணத்தை பண்டிகை கொண்டாட பிள்ளைகளுக்கு சரி, கரெக்ட். கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பண தேவைகள் சந்திக்கப்படணும். நிறைய ஆசைகள் இருக்கு. நான் அப்படி வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், ரைட், பிரியாணி செஞ்சு சாப்பிடணும், புது துணி போடணும். அல்லேலூயா. இதோடைய தேவைகள்
கர்த்தர் சந்திக்க வல்லவர். எல்லோருக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். உண்மையிலே இந்த மாதத்தின் தேவைகள் அநேகம் உண்டு. அதுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து சபைக்காக, சபையின் குடும்பத்துக்காக, ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி உடன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ, யாரெல்லாம் வியாதியில சிக்கொண்டு தவிக்கிறார்களோ, அவள் யாருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வியாதிஸ்தர்களுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். கண்களை மூடி வியாதிஸ்தர்களுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா அமர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா அவருடைய கிருபை, அவருடைய காரணம், அவருடைய தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா வியாதிஸ்தர்களுக்காக உனக்கு முன்பதாக ஒரு விஷயம் வருகிறாண்டவரே, வியாதிஸ்தர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா, வியாதிஸ்தருடைய அப்பா பாடுகள், அங்கலாய்ப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா ஒரு பக்கம் வியாதியின் பாடு என்றால், இன்னொரு பக்கம் பண தேவைகளுடைய பாடுகள், ஒரு பக்கம் பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் பண தேவைகள் ஒரு பக்கம். அப்பா அவர்களை நெருக்கும் பொழுது மனமுடைந்து போகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறவர். அப்பா தேவைகளை சந்திக்கும்படியா, அப்பா அந்த பண தேவைகளை சந்திக்கும்படியா, வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியா அவனை நோக்கி பார்க்கிறோம். சில பேருக்கு பணம் அதிகமா இருக்கு, ஆனா வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு யாரும் இல்லை. இந்த வியாதி குணமே ஆகாது என்று சொல்றாங்க, எங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி அங்கலாய்க்கிற குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா அவர்களுக்கு தயவு செய்யும்படியா, வியாதியில விடுதலை தந்து அப்பா பணமோ மருத்துவமோ எதாலும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்க, அந்த விசுவாசம் உறுதிப்பட கர்த்தர் அவளுக்கு சுகத்தை விடுதலை தரும்படியா அவனை நோக்கி பார்ப்பார். நீர் பூரண சுகம் தருவீராக, நீர் பூரண விடுதலை தருவீராக. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரீருடைய கரம் எங்களை நடத்தும்படியாமை ஸ்தோத்திரிக்கிற, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறோடைய கரம் அப்பா பலப்படுத்தும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வியாதிஸ்தரை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, அவளுக்கு கர்த்தர் தயவு செய்யும்படியா அப்பாமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ராஜாவின் சமூகம் அப்பா பலவீனம் உள்ளவர்களும் மீதும் வியாதிஸ்தர் மீதும் தொடும்படியாமை ஸ்தோத்திரிக்கிற, அந்த வியாதிஸ்தர்களை அப்பா வைத்தியம் பண்ணுகிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த மருத்துவர்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியா அங்க பூரண சுகம் உண்டாக, பூரண விடுதலை உண்டாக கர்த்தர் தயவு செய்வீராக. ஸ்தோத்திரம். உடைய கரம் அப்பா ஜனங்களுக்கு உத்தாசை செய்யும்படியா, என் ஜனங்களை கர்த்தர் காக்கும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறையா. நீரே வணைந்து கொள்ளுங்க, நீரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய கரப்படியா உதவி செய்யும்படியாமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா அவருடைய கரத்திற்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். வியாதிஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா அநேக பெரும் பாடுகளினாலும், அப்பா தலைவலியினால, காது வலியினால, அப்பா தொண்டை வலியினால, அநேக ஷோல்டர் வலியினால அவதிப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தயவு செய்யும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அப்பா இன்று நான் மருத்துவமனையில ஒருவரை பார்த்தேன், அவளுக்கு எல்லா ஆரோக்கியமும் இருக்கு, கால் முட்டி தேய்ந்து இருக்கிறதுனால அவங்களால எழுந்து நடக்க முடியலன்னு சொல்லி அப்பா அவளை நான் கவனித்தேன். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியா, அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரும்படியா, பூரண சுகமும் பூரண ஆரோக்கியமும் தரும்படியா அவனை நோக்கி பார்க்கிற ராஜா. அப்பா கேன்சர் வியாதி நிமித்தம் அங்கலாய்க்கிற ஜனங்கள், இதனால குணமாகவே முடியாது, எவ்வளவோ லட்சக்கணக்கான பணத்தை கொட்டியும் அது சுகமாகலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஜனங்களை பார்க்கிறோம் ராஜா. கர்த்தர் ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியா அப்பா நீர் பூரண வைத்தியரா இருக்கிறேன், நீர் பூரண சுகம் அளிக்கும்படியா அவனை நோக்கி பார்க்கிறாண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பா தேவரீருடைய தயவுள்ள கரம் என் ஜனங்களை தொடுபடியாமை ஸ்தோத்திரிக்கிற, என் ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியாமை ஸ்தோத்திரிக்கிற, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் நிமித்தம் வருகிற பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடும்படியா அப்பா அநேக இன்ஃபெக்ஷன் நிமித்தம் அங்கலாய்க்கிற ஜனங்களை பார்க்கிறோம். தேவரீருடைய தயவுள்ள கரம் ஜனங்களை தொடும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அது மாத்திரமல்ல,
கர்ப்பத்திற்காக பிள்ளை பேருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், எத்தனையோ ஆண்டுகளாக பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்க போனாலும் எதுவும் இல்லையா எதுவும் இல்லையான்னு கேட்கும் பொழுது அவங்க உள்ள உடைந்து போய் பல பேர் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக முடியல, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எந்த ஒரு விசேஷ காரியங்களுக்கு போக முடியல. அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா, அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொடும்படியாக, அந்த குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா, அந்த குடும்பங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தர கர்த்தர் அவர்கள் வாசல்களை திறக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா கர்ப்பத்தின் கனியை தொடும்படியா, அப்பா அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பிள்ளை வாய்ப்பு கிடைக்க கிருபை செய்யும்படியா நோக்கி பார்க்கிறவர். அநேகர் அப்ப திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்காங்க. அந்த திருமண காரியங்கள் வாய்க்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு திருமண காரியத்திற்குண்டான காரியங்கள் யாவும் கர்த்தர் சந்திக்கும்படியா நோக்கி பார்க்கிறவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பாருங்க. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் மகளுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா ஜெபிக்கும்படியா கேட்டுக் கொள்கிறாங்க. யாவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தயை செய்வீராக, கர்த்தர் தயை செய்வீராக. இரக்கமுள்ள கரம் என் ஜனங்களை தொடும்படியாக, என் ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறார். அவர்களுக்கு அடைபட்டிருக்கிற வாசலை திறக்கும்படியாக, அப்பா திருமண வாழ்க்கை அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு அப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்ப்பத்திற்கு பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பம் ஆயிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணமாகி அப்ப பிள்ளை பேருக்காக ஏங்கி கொண்டிருந்த ஜனங்கள் அப்ப கர்ப்பத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குழந்தை நன்றாக பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய விருப்பம் அது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அவளை வளர்க்க வேண்டிய கிரமத்துல வளர்க்க கர்த்தர் தயவு செய்யும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய கரமலை ஆதரித்து நடத்த ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பெரிதாய் ஜனங்களை சந்திக்கும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறையா. நிறைய ஆதரிங்க, காத்து கொள்ளுங்க பாமத்து ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கய்யா, என் குடும்பத்திற்காக ஜெபிங்க. எத்தனையோ கட்டுக்கள் மாய மந்திரத்துல சிக்கி தவிக்கிறோம், தூங்க முடியல, நிம்மதியான உறக்கம் இல்லைன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் அங்கலாய்க்கிறத பார்க்கிறோம். அந்த அங்கலாய்ப்பில் இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியா, அப்பேற்பட்ட மாய மந்திரங்கள் கட்டுக்கள் இருந்து ஜனங்களை காக்கும்படியாக, அவளுக்கு எதிராய் செய்யப்பட்ட செய்தனைகள் எதுவும் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்துல என் ஜனங்களை உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிற இந்த விடுதலை தந்து கர்த்தரே விடுதலை ஆக்கினீர், கர்த்தரே பூரண சுகம் தந்தீர் என்று அப்பா ஜனங்க சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, அநேக பேர் குடிக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்காங்க. இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக, அப்பேற்பட்ட போதை வஸ்துக்கள் இருந்து என் ஜனங்கள் மீட்டுக் கொள்ளும்படியாக அப்பாமை நோக்கி பார்க்கிறோம். எத்தனையோ பேர் குடிக்கு அடிமையா இருக்காங்க, புகைக்கு அடிமையா இருக்காங்க, பாக்குகளுக்கு இந்த விதமான புகைப்பாக்குகளுக்கு அடிமையா இருக்காங்க. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என் ஜனங்களை விடுதலையாக்கும்படியா, என் ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியா ஸ்தோத்திரிக்கிறார். ராஜா தயை பாராட்டுங்கப்பா. கர்த்தர் ஜனங்கள் மீது இரக்கம் செய்யும்படியாக, இப்படியா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற, வாலிப மகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் தயை பாராட்டும்படியா, ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியாக உம் சமூகத்துல நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கென்று ஓட, உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீருடைய தயவு, தேவரீருடைய கரம் என் ஜனங்களை தொடுட்டு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம்ப்பா. வல்லமையின் தேவன் மகிமையான செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த தேசத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் வளர்ச்சிக்காக, தேசத்தின் ஜனங்களுடைய நன்மைக்காக அப்பா அநேக சட்டங்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு விரோதமாக அப்பா எந்த ஒரு சட்டமும் நிறைவேற்றப்படக்கூடாது ஆண்டவரே. ஜனத்துக்கு விரோதமாக எந்த ஒரு சட்டமும் நிறைவேற்றப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா என் ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
உங்களுடைய கரும் மகிமையான காரியங்கள் செய்யட்டும். நல்ல ஒரு அரசாங்கம் அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. நல்ல ஒரு ஆட்சி அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜனங்கள் அங்கலாய்க்காதபடிக்கு, ஜனங்கள் தவிக்காதபடிக்கு, ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஒரு சட்டம் ஏற்படட்டும் ஆண்டவரே. ஊதியங்கள் பெருகட்டும், கையில விட்டு வேலை செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தில் அப்பா நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். அப்படியா கிருபை செய்யுங்க, காத்து நடத்துங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கர்த்தர் கிருபையாய் காத்து நடத்த உள்ளவர். ஆமென். பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்ன தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்து நேரம் அப்படியே வந்து இங்க நிற்கிற கர்த்தர் தான் பலன் தருகிறார். ஆமென். கொஞ்ச நேரம் நின்னாலே அம்மா எனக்கு கால் வலிக்குது, அப்பா எனக்கு இடுப்பு வலிக்குது, நான் உட்காந்துக்கிறேன். ஆமென். அன்னைக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக என்னுடைய பிறவிடத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏற்கனவே ஒரு 4 நாளா ரொம்ப முடியலை, உடம்பு ரொம்ப டயர்டாகவும் உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பூர்ண சுகத்தை பூர்ண ஆரோக்கியம் தரணும். கொஞ்சம் சுத்தனி வெளிவரணும். பிரைஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் சங்கீத புஸ்தகத்தில் 57வது சங்கீதம். நன்றி. சங்கீதம் 57 1 கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடிய கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிட்டபடி என்னும் வார்த்தையில் வாசிக்க தாவீது பாடிய ரக தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா ஆண்டிக் கொள்கிறது. விக்கினம் கடந்து போகும் மட்டும் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்கு பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவனே தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறக்கி
அவருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமியானத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்காணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தேய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழி வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே வீணையோ சுரமண்டலமோ விழியுங்கள். அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியாந்திரமும் சத்தியம் மண்டலங்கள் பரியாந்திரமும் எட்டி இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி யானத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம், தாவீது யாருக்கு தப்பி ஓடுறாங்க? சவுல் கைக்கு தப்பி ஓடுகிற போது ஒரு குகையிலிருந்து பாடுகிற சங்கீதம். ஹல்லேலூயா. அவருடைய அங்கலாய்ப்பு எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் அவர் கொலை பண்ணும்படியா துரத்தி வராங்க. அந்த துரத்தி வர ஒரு கைக்கு தப்பு வைக்கும்படியா பாடுறாரு. அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த அங்கலாய்ப்பு நடுவுல வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா யாரை அண்டிக் கொள்ள வேண்டும்? கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆபத்து, இல்ல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வியாதி, இல்ல ஒரு பலவீனம், ஏதோ ஒரு கஷ்டம், சொல்ல முடியாத சூழ்நிலை, இல்ல வீட்டுல ஏதோ பிரச்சனை, அப்போ நம்ம யார் அது எதிர்பார்க்கிறோம்? உடனே அப்பா அம்மாவுக்கு போன் பண்றது, உடனே அண்ணன் தம்பிங்களுக்கு போன் பண்றது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அக்கா தங்கச்சிங்களுக்கு போன் பண்றது, ஐயோ எனக்கு இந்த மாதிரி போராட்டம், எனக்கு இந்த மாதிரி பலவீனம், இல்ல எனக்கு இந்த மாதிரியான கஷ்டம் அப்படி சொல்லி யார நம்ம ஆத்மா தேடுது? மனுஷனை தான் அதிகமா தேடுது. ஆனா வேதம் சொல்லுது, உன் ஆத்மா யாரை அண்டிக் கொள்ள வேண்டுமா? கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரும் வந்தீங்களா? ஆமா, நாய் இருக்கு. அங்கே இருக்கு, மேல வட்டாங்க. சரி, ஓகே. அதாவது நம்ம ஆத்மா யார் அண்டிக் கொள்ள வேண்டும்? கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஆமென். வாசிங்க. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நிழலில் வந்தடைவேன். விக்கினங்கள் அப்படின்னா நம்முடைய துக்கம், நம்முடைய ஆபத்து. ஒரு ஆபத்து வந்துச்சு, என்ன அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி என்னை மீட்டுக் கொள்ள வரைக்கும் உங்க செட்டையின் கீழே வந்து நான் மறைஞ்சுக்கிறேன். ஒரு வசனம் சொல்றது, உன்னை கோழி தன் குஞ்சைகளை சேட்டையின் கீழ் அடைத்துக் கொள்கிறது போல உன்னை அடைத்துக் கொள்ள நான் ஆசையா இருக்கிறேன், ஆசையா இருந்தேன். யாருக்கு?
இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இப்போ இங்க தாவீது எப்படியா இருக்காரு? சேட்டைகளை என்ன ஒழிச்சுக்கிறாண்டவரு, நீங்க என்னை மூடி மறைச்சு கொள்ளுங்க, விக்னங்கள் என்னை கடந்து போக மட்டும் நான் உங்க சேட்டைகளை அடைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கூக்குரல் யாருக்கு இருக்கணும்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனிடத்தில் நோக்கி கூப்பிடுவேன். பசங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்மளை விழுங்க பார்க்கிறவன், அதாவது நம்மளை அழிக்க நினைக்கிறவன், நம்மளை பார்த்து என்ன பண்றான்னா பரியாசம் பண்ணுகிறார். இவனுக்கெல்லாம் யார் இருக்கிறா? இவனால யாரு காப்பாத்துவா? இல்ல இவனுக்கு யார் உதவி செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுகிற பொழுது உன்னதத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒத்தாசை உதவி செய்கிறவராக, அவர் நமக்கு உதவி செய்து நம்மை மீட்டுக் கொள்கிறவராக, நம்மை காக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? அவர் கிருபையை அனுப்புகிறார், சத்தியத்தை அனுப்புகிறார். அவைகள் என்ன பண்ணுதா? நம்மளை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியான சூழ்நிலை பாருங்க. சிங்கத்தின் நடுவில் ஒருத்தர் இருந்தா அவன் நிலைமை என்ன? இது முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, சிங்கங்கள் நடுவில் இருக்கிற பொழுது அவனை எப்படி பாதுகாக்கிறார்? வாசிங்க. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ள கிடக்கிறேன். அவர்கள் பற்களும் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருங்கான பட்டயமா இருக்கிறது. மோசமானது இல்லைங்களா மனுஷனுடைய நாக்கு? ரொம்ப மோசமான மனுஷன். எப்படி எதுக்கெல்லாம் ஒப்புக்கிறார்? ஈட்டி, அம்பு, பட்டை. மனுஷனுடைய வாய் வார்த்தை பற்களை ஒப்பிடுகிறார். நம்முடைய நாவு என்னவா இருக்குங்க? கருக்கான பட்டயம். ரொம்ப மோசமான மனுஷனுடைய நாக்கு. அல்லேலூயா. நீ நல்லது பண்ணா உன் பக்கம் பேசும், அவன் கேட்கும்போது நீ உதவி செய்யலன்னா உடனே அப்படியே மாத்தி அப்பவே உதவி செஞ்சவன் உதவி பெற்றவன் எல்லாம் மறந்துடும். அந்த ஸ்பாட்ல பார்த்து அப்படியே உள்ளாவான், நமக்கு எதிராக பேசும். இப்பேற்பட்ட நாவு தான். வசிங்க. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்து இருப்பதாக. அல்லேலூயா. வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உங்களுடைய மகிமை பூமி அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக. பசிங்க. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள்.
என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்தாங்க. எதனால? கர்த்தர் பட்சத்தில் நிற்கும் பொழுது, கர்த்தர் நம் பட்சத்துல நிற்கும் பொழுது நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அவையெல்லாம் என்ன ஆகாது, ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அவரை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ரெடியா இருக்கு என் இருதயம். என் இருதயங்களை பாடி துதிக்க கீர்த்தனம் பண்ண என் இருதயம் ஆவலா ஆசையா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். அவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். அவரை நம்மை தப்புவித்தார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென். வாசிங்க. ஏ மகிமையே, விழி, வினையே, சுரமண்டலமே, விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஹே மகிமையே, விழி, வீணையே, சுரமண்டலமே, அல்லேலூயா. விழியுங்க. நம்ம வீட்டுல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. கிட்டார் இருக்கு, பேங்கஸ் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, டேம்ப்ளின் இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணுமா? விழித்துக்கொள். நான் என்ன பண்ண போறேன்? அதிகாலையில விழித்திருப்பேன். பாட போறோம், துதிக்க போறோம். நீங்க எல்லாம் என்ன பாருங்க, ரெடியா இருங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே, யாருக்குள்ள? ஜனங்களுக்குள்ள உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ள உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படி இருக்கு? அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த மகிமையை நினைத்து என்ன பண்ணுமா? துதிக்கணும், கீர்த்தனம் பண்ணணும். ஜனங்கள் மத்தியில அதை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தும் எட்டுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. தேவனே, வானங்களுக்கும் மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மகத்துவங்களை வானங்களுக்கு மேலாக உயர்த்தி அவர் வெளிப்பட ஜனங்கள் எல்லாம் பார்த்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி என்ன பண்ணோம்? முழக்கமிடு. ஆமென். எலியா அப்படிதான். எத்தனையோ பூமியில் உள்ள சகல ஜனமும் சேர்ந்து பாகாலை துதிக்குது, ஆரவாரம் பண்ணுது. இவங்களை பார்த்து பரிகாசம் பண்றாரு. ஒருவேளை அங்க போயிருப்பா, ஒருவேளை தூக்கிட்டு இருப்பா, ஒருவேளை சாப்பிட்ட மயக்கத்துல தூக்கிட்டு இருப்பான். நல்லா கத்தி கூப்பிடுங்க, நல்லா கத்தி கூப்பிடுங்க. இவங்களை இன்னும் கோவம், என்னடா நம்மளை இவ்வளவு கேலி பண்றாங்கன்னு சொல்லி, பரிகாசம் பண்றாங்கன்னு சொல்லி இன்னும் கோவத்துல இன்னும் அதிகமா சத்தம் போடுறாங்க, இன்னும் அதிகமா கூக்குறாங்க. ஆனா ஒன்றும் இல்லை. இதையோ
அந்த பலிபீடத்தின் மேல தண்ணியை ஊத்திட்டு அவர் வைத்திருந்த அந்த பலியை மேல வச்சு ஒரே வார்த்தை அவர் வாயில் இருக்கும் பொழுதே அவர் சொல்லி முடிக்க கூட இல்லை. அப்படியே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தையும் அதை சுற்றி இருந்த தண்ணீரையும் ஒன்றுமெல்லாம் நக்கி போட்டு, அப்ப எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி முழக்க விடுகிறார். அதை போல நம் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று பூமி எங்கும் முழக்க விடுகிற காலம் ஒரு நாள் வரும். ஆமென். அவர் வானாதி வானங்கள மேகங்கள் நடுவுல ராஜாதி ராஜாவா சேனைகளோடு கூட இறங்கி வரும். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்கள் அவரை என்ன பண்ணுவாங்களா? காண்பார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் இறங்கி வருகிற நாள் வரையும் உன் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. ஆமென். போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். வராதுன்னெல்லாம் சொல்லவே இல்லை. அது வரும், எல்லாம் வரும். வராதுன்னு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் நான் அவைகளிலிருந்து உன்னை காத்துக் கொள்வேன். எல்லாரும் சொல்லாங்க, பிரச்சனை வராது, போராட்டம் எதுவும் இருக்காது, கஷ்டமே இருக்காது அப்படிலாம் கிடையாது. கஷ்டம் எல்லாரும் போல மாம்சத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் வருகிறது போல நம்மளும் என்ன வரும். நானும் அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர் ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, கண்களை மூடி வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் காத்துக் கொண்டீங்க, நமக்கு நன்றி. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்தி. எல்லோரும் எரல்ஸ் போறாங்க. இவ்வளவு போக ஆசையா இருந்துச்சு. சூழ்நிலைகள் கற்று காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி கடைசியாக சௌந்தரியமாக செவிச்சு முடியும். நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவரே, இந்த 2வது வெள்ளிக்கிழமை கூட மையப்படும்படியாய் நாங்கள் ஒன்றாய் கூடி ஒரு சமூகத்திலே வரும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான சீதோஷ நிலைகளை மாற்றி ஆண்டவரே, இந்த பணியின் சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுப்பீராக, வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கூட கர்த்தாவே எல்லாவற்றையுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் சரிப்படுத்த வல்லவர் என்று நாங்கள் கர்த்தாவே நிச்சயமாய் அறிகிறோம். எங்களுடைய கைகள் கூட கர்த்தாவே குறிக்க போகாதபடிக்கு நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறபடினால் கூட போய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் பாடி கீர்த்தனை பண்ணதே வினையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலை என்று தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறவனமாய் ஆமாண்டவரே, அவனுடைய சூழ்நிலைகள் கூட கர்த்தாவே பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் அவனுடைய ஜீவனை தப்பபடி சவுல் கைக்கு விலகி ஒரு கெபிலே கூட இருக்கும் போது இந்த பாடல்கள் கர்த்தாவே இந்த பாடலை பாடினார் என்பதை கூட பார்க்கிறோம். ஆமாண்டவரே, உலகம் போகிற போக்கிலே என்னுடைய குடும்பத்தை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கலாம்.
ஆண்டவரே விபத்துகள் ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கலாம். இருந்த போதிலும் நீர் எங்களுக்கு பட்டயமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வான பரியந்தம் கூட கர்த்தாவே நாங்கள் கூட கர்த்தாவே எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிறவர், எங்களுடைய எல்லாருடைய நிலவரத்தை நீர் அறிந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீரே எங்களுக்கு அணிமணி போல காத்தீரே தகப்பனே. எங்களுக்கு பலவீனங்கள் வந்திருக்கலாம், ஆமாண்டவரே சோர்வுகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்த போதிலும் என் தேவன் நீர் தாமே பெரியவராய் இருந்து எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பினிஸ்காக்கு சர்ச்சைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த ஆண்டு கூட கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆத்துமாக்களை தாருங்க ஆண்டவரே. இப்படியா என்னுடைய கர்த்தாவே நேரங்களை கழிக்காதபடி ஆண்டவரே தொடர்ந்து உதவி செய்யுங்க. புதிதான ஆத்துமாக்களை தாருங்க ஆண்டவரே. மந்தையில இன்னுமாய் கொடுக்கிற ஆடுகள் உண்டாண்டவரே சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. கிருபையோடு அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற மேய்ப்பனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தண்ணீர்கள் அண்டையில எங்களை கொண்டு போய் சேர்க்கிற மேய்ப்பனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னமாய் கர்த்தாவை கிட்டி சேருங்க என்று சொல்லுகிறோம். இன்னமாய் ஆத்துமாக்களை தாருங்க. இன்னமாய் எங்களுடைய இதயத்தை பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பேப்பராய் தனித்தனியாய் பொறுப்பெடுப்பீராக, என்னுடைய தேவைகளை சந்திப்பீராக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையிலே கர்த்தாவே கால் வைக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு செல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே வருகிற கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு என்று ஆராதனை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியா இருக்கிற உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனையில பங்கு பெற உதவி செய்யுங்க. ஏனோ தான் என்று அல்ல ஆண்டவரே, இனி கடைசி காலம் ஆண்டவரே, இனி காலம் செல்லாத ஆண்டவரே, குறுகின காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தாவே இந்த மாதம் முடிய வரைக்குமாய் எத்தனையோ எழுப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கர்த்தாவே வேதனைகள் ஆண்டவரே, எங்களோட கண்களிலே பார்க்கக்கூடாத காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. இந்த போதிலும் நீர் எங்களை கூட கர்த்தாவே கரம் பிடித்து எங்களை தூக்கி சென்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மார்போடு அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது உள்ளத்தையில் எங்களை வரைந்தேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் உங்களுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் தகப்பன் சுமந்தது போல நீர் எங்களை சுமப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இக்கட்டுக்கும் எங்களை பாதுகாத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று மாலையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே ராஜமாணிக்கம் பாஸ்டர் ஐயா அவருடைய சபையிலே நடக்கிற அந்த கேண்டல்ஸை கூட ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்க. யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அழைத்தவர்கள் உண்மையை உத்தமமாய் கூட கர்த்தாவே அதிலே பங்கு பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே அந்த சிலராகிய நாங்கள் அந்த இடத்திலே கொண்டு எங்களை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார். அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா விதமான இழப்புகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. நீரை தேற்றுகிறீரே, நீரை ஆட்சி கொண்டு வருகிறீரே. ஊழிய பாதையிலே கூட அவர் பின்னோக்கி போகாதபடிக்கு ஊழியத்தை தொடர்ந்து நடத்தபடியாய் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே தாயை போல அவர்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதேன் என்ற வார்த்தை அவருக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே இது அவருடைய தேவைகள் அனைத்துமாய் சந்திக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கரத்தை ஆசீர்வதிங்க, அந்த சபையை ஆசீர்வதிங்க. அந்த ஆத்துமாக்கள் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல கர்த்தாவே கிடியோன் பாஸ்டருக்காக பிரபாக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் யூடியூப் மூலமா செய்கிற ஊழியத்தை நீர் தாமே ஆசீர்வதிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனகரமாய் இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையோ அவர் தாங்குகிறார்களே நன்றி தகப்பனே. ஊழியத்தின் காரியத்திலும் எல்லா விதமான பொறுப்புகளிலும் இன்னமாய் கூட கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே இதற்காக எங்களுக்காக யார் யாரு ஜெபிங்கள் என்று
கேட்டுக்கொண்டார்கள். அவருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிராமத்தில் இருக்கிறதான எங்களுடைய 2 சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பலவீனத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாஸ்பிட்டல கூட டாக்டர் கண்களே உடைய தயவு கிருபை காண்பிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு பலன் அடையத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆதரிக்க யாருமே இல்லையே, எங்களை கவனிக்க யாருமே இல்லையே என்று தலைக்கு தவைக்காதபடிக்கு நீர் அவர்களுக்கு தகப்பனாக்குவோம், நீர் அவர்களுக்கு தாயாக்குவோம், சகோதரன் ஆக்குவோம். நீர் கடந்து செல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க. அவர்களுக்கு கொடுக்கவே அந்த வயதான நாளிலே நீர் அவர்களை தாங்கியே சுமந்து தப்புவித்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கெங்கு சிதறி இருக்கிறார்களோ அவருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் நினைத்து வருகிறோம். அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அதே போல என்னுடைய சித்தி ஜெயமாக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாய் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிபூர்ண சுக பல ஜீவனை கட்டளையிட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இன்னுமாய் கூட கர்த்தாவே அவர்கள் தெரிந்த ஒரு ஞானம் அடையத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சுய நினைவுக்கு கொண்டு வரத்தக்கதாக உதவி செய்யுங்க. அவருடைய வேலை அவர்களே செய்யத்தக்கதாக, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தக்கதாக கிருபை தாருங்க. ஆண்டவரே, இம்மட்டமாய் அவர்களை நேசித்து அவர்கள் பட்சத்தில் பாராட்டின கிருபை இரக்கம் தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாய் அவர்களை மீட்டெடுத்தீரே, இம்மட்டமாய் ஜீவனை கொடுத்தீரே, இம்மட்டமாய் அவர்களுக்கு கூட கர்த்தாவே தெளிவு கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. பரிபூர்ண தெளிவு கண்டறியத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களை கண்காணிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கனப்படுகிறவனுக்கு நீடிய ஆயுசு கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க, நேசிக்க உதவி செய்யுங்க, கீழ்ப்படியத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வயதான பெண் கர்த்தாவே கடந்து போக பின்னால அவர்கள் தேவையற்றவர்களாய் ஆகிறார்களே, அப்படிப்பட்ட உள்ளங்களை தொடுங்க, அப்படிப்பட்ட கர்த்தாவே எண்ணங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல கர்த்தாவே யாரும் கர்த்தாவே இப்படியாய் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆதரிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அதே போல என்னுடைய சர்ச்சைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 2 ஊழியர்களை கொடுத்திருக்கிறீங்க. அவர்கள் மறைத்து பேச உதவி செய்யுங்க. மனத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய உகந்தவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. கடைசி பயணம் சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. கிருபை செய்தீரே, நன்றி தகப்பனே. அதுக்கு கொடுத்த கர்த்தாவ கரத்தை அதற்கு யாராவது உதவி செய்தார்களோ அவருடைய கரத்தை மண்மடங்கு ஆசீர்வதிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, அம்மைக்கு குளிக்கு சரிந்து விடும்படி நன்றாய் உங்களுடைய மடியில போடுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அழகுப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, உடைய வேத வசனங்கள் உண்மையாக இருக்கிறது. ஆண்டவரே, அம்மாவே உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இதமாய் எங்களுடைய கைகளை தாராளமாய் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்றியும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம்மோடு பரிசுத்தவான் யாவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. தண்ணி ஊற்றிருக்கிறேன் குடியூரில்.